ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா, மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்பொழுது கைத்தையல், அதாவது எம்மிங்னு சொல்லுவாங்க, 4 வகையில் போடலாம். போடுற விவரத்தை உங்களுக்கு சொல்லுறேன். 2 நூல் எடுத்து இப்படி போட்டுக்கொள்ளவும், இதில் முடிந்து கொள்ளவும். உங்கள் உதாரணத்துக்காக இந்த துணி சும்மா எப்படி போடுங்கிறது காட்டுறதுங்க. வேறு நூலில் போடுகிறேன் எப்படி தைப்பதுங்கிறது. இது ஒரு வகை. இதேபோல் பின்னில் இதே ஒரு வகை வரும். இது இப்படியே வரும். இது ஒரு வகை. இதே மாதிரி சிறு புள்ளி தான் தெரியும். உங்களுக்கு நூல் மேட்சா போடும்போது தெரியாது. உங்களுக்கு தெரியறது, நூலோட அடையாளம் தெரியறதுக்காக வேறு நூலை போட்டு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இது ஒரு வகை. போட்டுக்கொண்டு ஊசி கையில் ஒரு முடிச்சு இதே போல் போட்டுக்கொள்ளவும். இது முடிச்சும் போட்ட கைத்தில் பார்த்துக்கொள்ளவும். இந்த போட்ட பின்பு இந்த பெரிய தையலை பிரித்து கொள்ளவும். தையல் பிரிச்சுட்டேன். இது நூல் மேட்சாக இல்லை, அதே தெரிவதற்காகத்தான் வேறு நூலை போட்டு காமிக்கிறேன். இது ஒரு முறை. அடுத்து இன்னொரு முறை இருக்கின்றது. ஒரு தவணை இப்படி போட்டுக்கொள்ளவும். போட்டுக்கொண்டு இதுக்குள் மேத்துணியில் இதே மாதிரி வைத்து ஒரு பின்னல் போட்டுக்கொள்ளவும். அதே போல் மேத்துணியில் இதே போல் நூல் இது இப்படி உள்ள குத்தி கொள்ளவும்.
இது ஒரு முறை பாருங்கள். தையல் நூல் தெரியவே இல்லை. இது நூல் தெரியாமல் செய்வது. இந்த அடுத்து இன்னொரு முறை இருக்கிறது. இதேபோல் ஊசியில் குத்தி கொண்டு இந்த நூல் ஒன்று வரும். இந்த நூலில் வைத்து இதே போல் போட்டு வைத்து பார்த்துக் கொள்ளுங்கள். இது ஒரு முறை. இது பின்னல் முறை. பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக பிடிக்கும். இது ஒரு முறை பார்த்துக்கோங்க. இது ஒரு முறை. இது ஒரு முறை. இது ஒரு முறை. இது 4 முறை இருக்கிறது. உங்களுக்கு தெரிவதற்காக படித்துள்ளேன். இது பின்னலாக அப்படி வரும். இது முடிச்சு போட்டு வரும். இது உள்ளுக்குள் துணி கொடுத்து தைக்க வேண்டும். இது பின்னல் முறை. இது 4 முறை கைத்தூள் போடலாம். இன்னிங்க கைத்தூள்னு சொல்லுவாங்க, இல்லை இன்னிங்க சொல்லுவாங்க. அவங்க சாக்கெட்டுக்கு தைச்சு அளவுபடுத்தி கொள்ளவும். உங்கள் பேர் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. மேலும் மேலும் சில வீடியோக்களை வெளியிடுறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னிடம் கேளுங்கள், நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் இருக்கும், அதில் கால் பண்ணி கேட்டுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அருகில் உள்ள பெல் சிம்பிளை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள்.